வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். கண்ணூர் கடலை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ காட்டுக்குள்ளே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஒரு ஆறு போதான், அதையும் விசிட் பண்ணிவிட்டு இந்த கண்ணூர் பக்கத்துலேயே ஒரு ஸ்பாட் இருக்குது. அது கண்ணூர் பக்கத்தில் தான் ஆக்சுவலாக. அந்த கடலை காட்டலாம், பட் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பேக்கல் பீச் பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி தான் அந்த கண்ணூர் பீச்சும் இருந்துச்சு. என்ன அங்கங்கே ஸ்டூலாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம இந்த ஆற்று பக்கம் போனால் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படி காமிச்சிட்டு அப்படியே நம்ம கோழிக்கோட் போகலான்ற மாதிரி தான் பிளானு. பேசாமல் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தந்துச்சு, அதான் பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க போகலாம். அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது பீச் பார்த்தேங்க. இந்த பீச்சு வியூ பார்த்தீங்கன்னா செம்ம வியூ அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க. பார்க்குறீங்களா? அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து கண்ணூர் பீச்சு நான் சொன்னது. நார்மலாக தானே இருக்குது அந்த இது பில்டிங் கீழே. அப்படியே இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது? செம்மையாக இல்லை? பக்கத்தில் சின்ன வீடு மாதிரி அழகாக அப்படியே இந்த தென்னை மரமாக அப்படியே இயற்கையாக வந்து இதை தான் காட்டலான்னு வந்தேன். ஆக்சுவலாக அங்கே காட்டா நார்மலாக இருக்கும், எல்லோரும் காட்டுற மாதிரி தான் இருக்கும். சேம் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக அந்த அலையோட சூப்பராக இந்த வியூ பார்த்துட்டு இது கண்டிப்பாக இந்த வியூ காட்டிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சேன். சேம் வந்து காட்டணும்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஆனால் வந்து குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப அலையாக இருக்குது, செம்ம அலை வருது. இங்கே பாருங்கள், இழுத்துட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு முன்னாடி இருந்து பார்க்கலாம், இல்லைன்னா அந்த பக்கம் அந்த உள்ளே போய் தான் குளிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இது ஃபுல்லாக குளித்தா உப்பு தண்ணி, ட்ரெஸ்ஸை வேறு துவைக்கணும். ஸோ அதனால் வந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆற்று தண்ணி போயிட்டுருக்கு. பட் வந்து குளிக்க முடியுமா இல்லையான்னு தெரில. ஆனால் வந்து போகிற தண்ணின்னா க்ளீனாக இருக்கும். சரின்ட்டு இங்கே குளிக்கலான்னு பார்த்தா இங்கே பெர்மிஷன் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பெர்மிஷன் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு அப்படியே நம்ம நேராக கோழிக்கோட் போகலான்னு பார்த்தா இங்கே பெர்மிஷன் இல்லைன்றாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, முழிச்சிட்டு இருக்கேன். இப்படி குளிக்கலாமா இல்லை இங்கே குளிக்கலாமான்னு சொல்லிட்டு பார்ப்போம், எதாவது ட்ரை பண்ணுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு. ஆனால் வந்து குளிக்கிற மாதிரி ஸ்பாட் இருக்குது. ஜஸ்ட் அந்த துவைக்கிற மாதிரி ஒரு கல் இருந்துச்சுன்னா இங்கேயே துவைச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு போகலாம். அங்கே துவைச்சி காய கூட போட்டிருக்காங்க, அதுதான் பார்க்குறேன். துவைக்கிறது மட்டும் தாங்க பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. குளிக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. ஆனால் ரொம்ப அரிக்குதுங்க. போயிட்டு குளித்து ரெடி ஆகணும் தான் இருக்குது. அப்புறம் தான் வ்ளாக் பண்ணுறதுக்கே ஆசை வருது, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, அந்த பீச்சில் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து மண்ணில் வந்து கார் விட்டுட்டு இருந்தார். சரி, யாரா அப்படின்னு பார்க்கும்போது ஐயா தான் வந்து தெரியாமல் ராங் ரூட்டில் மாறி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்ட்டு அவருக்கு இந்த காரை புஷ் பண்ணி ஹெல்ப் பண்ணிவிட்டு, சேம் வந்து என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி, நம்ம நடந்தது அப்படியே சொல்லிகிட்டே வந்தேன். இந்த மாதிரி கேரளா அவுட்லைன் வந்தேன், ஃபுல்லாக வ்ளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து திரும்ப அந்த அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மேக்ஸிமம் இன்றைக்கி கோழிக்கோடு போகணும். எப்படியும் வந்து கோழிக்கோடு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 60 கிலோமீட்டர் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ணி ஆகணும். சரி, ஓகே, எப்படியும் போவோம்னு நினைக்கிறேன். போவோம். ஓகேங்க, வந்தாச்சு. வந்துட்டு ஐயா வீட்டில் வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஐயாவும் நம்ம மீட் பண்ணிடலாம். வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஐயா. இப்போ வந்து நம்ம கிளம்பி நேராக கோழிக்கோடு போக வேண்டியதான். சரியா, ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. இப்போது கிளம்பி அங்கே போயிட்டு நான் சொல்லுங்கள். வாஷிங் அதான் அங்கே போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு
ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறோம். சரி, ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா ஒரு குளத்துக்கு வந்து ஐயா கூட்டி வந்திருக்காரு. இங்கே நீங்கள் வந்து துவைச்சிக்கோ, உன் ட்ரெஸ்ஸை காய போட்டுக்கிட்டு நீ வந்து உன் ரூட்டில் பார்த்து போயிட்டேரு அப்படின்ற மாதிரி சொன்னார். பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதான் இங்கே வந்திருக்கோம். வந்துட்டு மொதல் 2 படியில் நம்ம இறங்கி கொலுச்சிட்டு சேம் வந்து துணியை துவைச்சி காய போட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஐயா, தண்ணியில் இறங்கும்போது கூட சரி, ஒரு படியில் கையும் வச்சுக்கோ. ஒரு படியில் இப்படி கை வச்சுருக்கீங்க, இறங்கணும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சரி, இது கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஸ்லிப் ஆகி கொஞ்சம் நேரம் கை நிற்கும் இல்லையா? அதனால ஓகே ஓகே ஓகே, ஜாக்கிரதையாக குளிக்கணும். சரி ஐயா, ரொம்ப நன்றி. எவ்வளோ வெயில்லையே எனக்கு வந்து பரவாயில்ல, நம்ம ரொம்ப நன்றியா. ஓகே, எங்கேயாவது மீட் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரியா, சரி, அவர் கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம குளிக்க ஆரம்பிப்போம். எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக. அப்பா, ஒரு வழியாக குளிச்சாச்சுங்க. சூப்பர் குளியல். ஆனால் என்ன, இங்கே ஒரு படி இருக்குல்ல, இது உள்ளே போனால் ஆழம், சரியான ஆழம். அங்கெல்லாம் ஃபுல்லாக பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். உள்ளே போனால் ஆழம். நான் சும்மா இங்கே முன்னாடி மட்டும் தான் குளித்தேன். ஆனால் மேலே மட்டும் தான் அப்படி செடியாக இருக்குது. உள்ளே கொஞ்சம் நல்லா க்ளீனாகவே இருக்குது. குளித்து முடிச்சாச்சு. இப்போ கிளம்புவோமான்னு யோசிக்கிறேன். இந்த பெட்ஷீட் மட்டும் ஒன்று காயுது, அது காஞ்சிருச்சா அப்படியே மடிச்சு வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, ரெடி ஆகிட்டேன். வாங்க அப்படியே கிளம்பலாம். அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து லிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னார்ல, சரின்ட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். சரி, ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட்டு கொடுக்குறாரேன்னு சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருந்தேன். அது வந்துக்கிட்டு இருக்கும்போது இது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா பைக்கு வந்து இந்த மாலை அந்த அப்பப்போ நின்று போகிறது அந்த மாதிரி ஆகும்போது போக முடியல. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை வெயிட் பண்ணி அதை அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறது. எப்படியும் ஒரு 10 o'clock போயிடலாமா? 10 o'clock இப்போவே போயிட்டு 2 kilometers ஒரு ബ്ലോക്ക് இருக்குது, ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அங்கே தான் ஃபுல் ப்ளாக், நேரோ பிரிட்ஜ் இருக்குது. அங்கே தான் ஃபுல் பிரச்சனையா இல்லை, இந்த ரோடு ஓகே. நீங்களே போய் சேர்ந்துட்டேன்னா வீடியோ போடுறேன், எடிட் பண்ணி உடனே போடுறேன். சப்போஸ் இல்லைன்னா சேர்த்து நாளைக்கே போட்டுறேன். சரி, ஓகே ப்ரோ. ஓகேங்க, எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த கோழிக்கோடு வரைக்கும் ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ப்ரோ வந்து ரொம்ப ஒரு அவசரமான வேலையாக போயிட்டுருக்காரு. அதனால் நம்மளால் அவர் கூட பேச முடியல. சரி, ஓகே ப்ரோ. ஓகே, சேஃபாக போயிட்டு வாங்க. ஓகே ஓகே. ஸோ அவரை இறக்கி விட்டதுலேருந்து இன்னும் 15 கிலோமீட்டர் போகணுங்க. ஒரு ரோட்டில் உட்காந்துருக்கேன், மேலே பாலம் இருக்குது, அங்கே தான் உட்காந்துருக்கேன். நீ நைட்டு இங்கே தான் ஸ்டேன்னு நினைக்கிறேன், வேறு வழியே இல்லை. ஓகே, நாளைக்கு பார்க்கலாங்க, வேறு வழி இல்லை. போய் பீச்சோடு முடிக்கலான்னு பார்த்தா கடைசி ஒரு ரோட்டில் முடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு இது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம்.